ஒரே கல்புரமல மேலே தெய்வங்கள் ஆடுது சரியா தெரியலப்பா ஏழு வெங்கைகள் ஆடுது மூக்குல ரோடு போட மஞ்சள் தானா மஞ்சள் கலர் தான் எல்லாத்தையும் தெரியுது அப்புறம் மஞ்சள் தானே கோடு போட சட்டெல்லாம் போட்டு ஆளுங்க ஊர்ல முதல்ல குளிச்சுட்டு வைக்கல இப்பதான் துணி மாற்றி எனக்கு சந்தேகம் வாயில போட்டுக்க முந்திர நீங்க வச்சுக்கோ பயங்கரமா நல்லா இருக்கும் ஒரு சந்தன அபிஷேகம் மாதிரி குங்க மங்களங்க அந்த மஞ்சளாகப்பட்டது அந்த அம்மன் அவர்கிட்ட கட்டளை பிரகாரம்
இந்த இலையில இப்படி நம்ம நினைச்சு ஆ. நம்ம களத்துல இறங்கி இருக்கிறோம். ஆமா. இறங்கும் போது நம்ம 1000 குற்றம் குறைகள் நிறைகள் எதா இருந்தாலும் சரிதான். ஆமாங்க. எப்படி ஒரு பிள்ளைய மன்னிக்கிற மாதிரி நானும் ஒரு பிள்ளை தான் தாய். நான் இடம் விட்டு இடம் வந்திருந்தாலும் நிறைய வந்து பிறகுறோம். உன்னுடைய புகழ பார்த்துக்க வந்திருக்கிறோம். ஆமா. அப்படி வந்திருக்கும் போது ஆமாங்க. காத்து ரட்சி நான் தாயை சொல்லிட்டு ஆ. இதெல்லாம் கூட கரைச்சிருக்கிறேன். இந்த மஞ்சள் எனக்கு என்ன உத்தரவு கொடுக்குறியோ பார்க்கலாமா? ஆமா, பாருங்க. நல்லபடியா பாருங்க. அடி வாங்கறதுக்கு உடம்புல தெம்பு தான் நல்லபடியா பாருங்க. காட்டி விட்டு மணி நேரம் பேசிக்கிட்டு ஒன்னா கூட்டு நீட்டா அடி வாங்கி பாடு. கொண்டத்தில கோவில கட்டி மாலம்மா கை தட்டுங்க அக்கா வராங்க அங்க மாடிக்கு வாத தடி விடுமா அப்பதான் மீசு வளராம இருக்கும் மாடி என்ன உடம்பு பவுடர் போட கழிச்சிட்டு அடுத்த லேடி சேசிட்டு எங்கேயும் போடாதீங்க இது திருப்பேர்ல சூறாங்க எடுத்துறியா சடா முனிவர் வந்து மிரிக்கிறார் மூஞ்சி போறா அப்படி சொல்லிட்டு மங்களகரமா அந்த இடம் இருக்கணும். ஆமா நம்ம நாடு மக்கள் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு முதல்ல மஞ்சள் நிரப்பி அந்த அம்மனி சோதனை நம்ம இன்னைக்கு மக்கள் மத்தியில அந்த அம்மனி அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்குது. அந்த அம்மா அந்த இடத்துல இருக்கிற இடத்துல நான் உங்களுக்கு நிரூபிச்சிருக்கிறேன். சரிங்களா? அடுத்து அந்த அம்மா நமக்கு கிட்ட சோதனை என்னது? குங்குமம். ஆமா குங்கும சோதனை. அது வர நாள் தான் ஊருக்கு போக மாட்டேன். அடுத்த சோதனை குங்குமம் நான் என்ன வாய விடுவோம் அது ஆசை. இவங்க என்ன காப்பாற்ற முடியல வரல. ஏன்னு உதவி இல்லைங்கிறாங்க. அதான் பாரு நல்லா தெளிவா தெரியுது. அதுல வர மீசில தடவி போட்டு பாத்துமா வெளியே வச்சுட்டு போறேன். பாவடை தூக்கி போடு மேல. நான் மாறிய வாழ்த்தி பாடுகிறேன், மாறி வர வேண்டாம். மாறிய வாத்தியா அந்த ஆள் வயசுக்கு வந்துக்கிறாரு. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? குங்குமம். குங்குமத்தை என்ன பண்ணலாம்? கும்பிடணும். எம்மா பால்கார வந்துக்கிறமா மாட்டை காட்டுமா பால் காந்துட்டு போறான். வாடா இவர் தான் இது. மந்திரம் போடுறாரு. மஞ்சள குங்கும மகமாரி தாயே
உண்டாகப்பட்டது. இன்னைக்கு இதை தண்ணியில கரைச்சிருக்கிறோம். ஏன்னு கேட்டாக்கா அந்த அம்மா வந்து சப்த முனிவர் அடைந்தாங்களா அடையலையா அப்படின்னு நமக்கு தெரியணும். ஏன்னா அந்த அம்மா நம்ம கிட்ட கட்டளை 3 கட்டளை இட்டாங்க. அந்த கட்டளை நிறைவேற்றினாதான் நமக்கு அந்த அம்மா சேர்ந்தாங்களா இல்ல சேரலையா இல்ல இன்னைக்கு நம்ம வெளியில அந்த அம்மா இருக்கிறது உண்மையா நம்மளுக்கு அருள் கொடுத்து உண்மையா பொய்யா நம்ம நரக ஜென்மம் நம்ம நரக ஜென்மம் எந்த தின்னுட்டு வந்ததெல்லாம் பேசுவோம் நாக்கால. ஆனா அவன் தேவலோகம் அப்படி இருக்கும்போது அந்த தேவலோகத்துல அந்த அம்மா போய் சேர்ந்தாங்களா சேரலையா அப்படின்னு நமக்கு பார்க்கணும். பார்க்கறதுக்காக குங்குமம் கரைச்சிருக்கிறோம். அது கரைச்ச குங்குமம் எப்படி இருக்குது அந்த அம்மா அந்த ஐயனை அடைஞ்சாங்களா இல்லையான்னு பார்க்கணும். பாரு 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 அடி வாங்குது பாரு. இப்ப அவர் மண்ணா கரைக்காம இருப்பான். சாட்டியில் அடி ரெடி சொல்லும் போது நல்லதா நல்லா வயசுக்கு வந்தது நெல் பயிர் எடுக்கணும் கவலைப்பட்டிருந்தேன். என்னடா கருப்பா போனது சிவபாவல்